இங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனும் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராகனும் நண்பர்களா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் எதிரிகளால அந்த டிராகனுடைய ரெக்கையில அடிபட்டு அதால பறக்க முடியாம போயிடுது. அதனால அந்த டிராகனை ஒரு ட்ரக்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டுக்கிட்டு போகும்போதே எதிர்க்க ஒருத்தன் கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தி ட்ரக்கை நிப்பாட்ட சொல்றான். ஆனா அந்த ட்ரக்கை ஓட்டுற வயசானவர் அந்த ட்ரக்கை நிப்பாட்டாம அப்படியே அந்த காரை இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அப்ப கூட இன்னும் கொஞ்சம் பேர் கார் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கை துரத்துறாங்க. அதை பார்த்து அந்த டிராகன் பயங்கர கோவப்பட்டு பறந்து போய் அப்படியே இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜில நெருப்ப கக்குது. அப்ப அந்த குட்டி பையன் வந்து அந்த டிராகன் கிட்ட அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க நல்லவங்க தான், அவங்கள ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே அந்த டிராகனும் அமைதியாயிடுது. ஆனா திடீர்னு அந்த பிரிட்ஜ் அப்படியே உடைஞ்சிடுது. அதனால அந்த டிராகன் அந்த கார் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை ஓடி வந்து ஒரு மலையுடைய எட்ஜில் நின்று அந்த பள்ளத்துக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு அந்த டிராகன் பள்ளத்துக்குள்ள இருந்து மேல புஷ்னு பறந்து வருது. அது மேல பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகன் ரெண்டு பேரையுமே பத்திரமா எடுத்துட்டு வந்து தரையில இறக்கி விட்டுருது. உடனே அந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த டிராகனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப மேல நிமிந்து பார்த்தா அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் வருது. அதை பார்த்த உடனே அந்த டிராகன் இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை தான் மேல உட்கார வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போயிடுது. காட்டுக்குள்ள போன உடனே அந்த டிராகன் அவன் கிட்ட, நான் யாராவது வந்தா இன்விசிபிளா மறைஞ்சுப்பேன், ஆனா இங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆபத்தானது, நீ மனுஷங்க கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா வாழு, அதுதான் உனக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு பறந்து வந்து அந்த கார்ல வந்த ஃபேமிலி கிட்ட விட்டுருது. அவங்களும் இந்த சின்ன பையனை ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த டிராகன் அதுக்குன்னு ஒரு ஜோடியை தேடிக்கிட்டு குட்டியெல்லாம் போட்டு ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு.